டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியிருக்கிற கல்லூரிகளில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ரவுண்ட் 3க்கான வேக்கன்சியை பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சி பொசிஷன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வேக்கன்சி பொசிஷனாக தான் இருக்க போகுது. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1லையும் ரவுண்டு 2லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட பிரான்ச்சஸுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்ததோ அதற்கும் அதிகமாகவே ரவுண்டு 2ல் இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ பிரான்ச்சஸை நமது மாணவர்கள் ஃபில் பண்ணி லாக் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி முடிச்சுட்டாங்க. சென்னையில் இருக்கிற முக்கியமான அட்டானமஸ் காலேஜஸில் நமக்கு இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐயில் வெகு சில சீட்ஸ் மட்டுமே ரவுண்டு 3க்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க எல்லா கல்லூரிகளுமே அட்டானமஸ் கல்லூரிகள். ஒரு அட்டானமஸ் வாங்கி 5 வருஷம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். அட்டானமஸ் கல்லூரிகளுடைய வேக்கன்சி பொசிஷனை மட்டும்தான் நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரவுண்டு 3 ப்ராசஸ்க்காக. இதன் அடிப்படையில் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அதனுடைய இன்னொரு கல்லூரி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த அனைத்து கல்லூரிகளிலுமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் ஆரம்பித்து எம்பிசி கேட்டகரி வரைக்குமே, இன்னும் சொல்லப்போனால் எஸ்சி கேட்டகரி வரைக்குமே 0 ஆகி கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. எஸ்சிஏ மற்றும் எஸ்டியில் மட்டும்தான் ஒரு சீட்டில் ஆரம்பித்து 6 சீட்டு வரைக்கும் இந்த கல்லூரிகளில் ரவுண்டு 3க்கு ரெடியாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடைக்கலனா பரவாயில்ல, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் பிரான்ச் ஆகுது நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் ரவுண்டு 2ல் நமது மாணவர்கள் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சையும் எடுத்து முடிச்சிட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் மல்டிடெக் காலேஜ் முதலான அனைத்து முக்கியமான கல்லூரிகளிலுமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இசிஇ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்குமே ஃபுல்லாக காலியாகி முடிஞ்சிருச்சு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் மட்டும் இந்த கல்லூரிகளில் 1ல் ஆரம்பித்து 9 சீட்டு வரைக்கும் வேக்கன்சி 3rd ரவுண்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள டாப் இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிற அடுத்த லெவலில் இருக்கிற கல்லூரிகளிலுமே இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ நல்ல டிமாண்டில் ரவுண்டு 2ல் ஃபில் ஆகி முடிஞ்சிருக்கு. மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரிகளிலுமே இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் இஎன்ஐ ஓசி கேட்டகரியில் ஆரம்பித்து எம்பிசி கேட்டகரி வரைக்குமே 0ல் முடிஞ்சிருக்கு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசி கேட்டகரியில் 9 சீட் இருக்குது, எம்பிசி கேட்டகரியில் 9 சீட் இருக்குது. மற்றபடி இந்த கல்லூரிகள் அனைத்திலுமே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் ஒரு சீட்டில் ஆரம்பித்து மேக்சிமம் 12 சீட் வரைக்கும் ரவுண்டு 3 மாணவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ரவுண்டு 3ல் டாப் ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சில சீட்ஸ் இசியில், ட்ரிபிள்இயில், இஎன்ஐயில் கிடைக்குமா செக் பண்ணி பார்க்கும்போது முகமது சதக்கில் இசிஇ வித் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ஓசி 4 சீட்டும், பிசி 5 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 4 சீட்டும் அவைலபிளாக இருக்குது. பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ பிரான்ச் ஓசியில் 6 சீட் இருக்குது, பிசியில் 6 சீட், பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசியில் 3 சீட் அவைலபிளாக இருக்குது. முகமது சதக்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் ஸ்பெஷலைசேஷன் ஓசியில் 2 சீட்டும், பிசியில் 5 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 4 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள்இ பிரான்ச் ஓசி டு எம்பிசி கம்ப்ளீட்டாக காலி. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில்
சேம் ட்ரிபிள் இ பிரான்ச் பிசியில் மட்டும் 2 சீட் வேக்கண்டாக இருக்குது. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசி டு எம்பிசி கம்ப்ளீட்டாக காலி. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் இ பிரான்ச் பிசியில் 2 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 1 சீட் இருக்குது, எம்பிசியில் 3 சீட் இருக்குது. டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் ஓரளவுக்கு 7 சீட் ஃப்ரீயாக இருக்குது, பிசியில் ஓரளவுக்கு 6 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசியில் 4 சீட் வேக்கண்டாக இருக்குது. மறுபடியும் முகமது சதக் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 4 சீட் இருக்குது, பிசியில் 5 சீட் இருக்குது, பிசிஎம்மில் முடிஞ்சிருச்சு, எம்பிசியில் 4 சீட் இருக்குது. மற்றபடி இந்த அனைத்து கல்லூரிகளிலுமே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் 1 சீட்டில் ஆரம்பித்து 3 சீட் வரைக்கும் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் எம்பிசியில் மட்டும் 4 சீட் வேக்கண்டாக இருக்குது. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் ஓரளவுக்கு 6 சீட்டும், பிசியில் 8 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஓசி டு எம்பிசி கம்ப்ளீட்டாக காலி. செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி மற்றும் பிசியில் 6 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக கேசிஜி காலேஜில் ட்ரிபிள் இ பிரான்ச்சும், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சும், ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் வித் விஎல்எஸ்சி டிசைன் ஓசி டு எம்பிசி மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஜிஆர்டி இன்ஸ்டியூட்டில் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 5 சீட்டும், பிசியில் 6 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 5 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. ஆனந்த் இன்ஸ்டியூட்டில் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 8 சீட்டும், பிசியில் 7 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும் மட்டும் வேக்கன்சி இருக்குது. இதுபோக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் குறைஞ்சபட்சம் 1 சீட்டும், மேக்சிமம் அதிகபட்சமாக 4 சீட்டும் வேக்கன்சி 3rd ரவுண்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ், இது ரெண்டுலேயுமே ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசி டு எம்பிசி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 2 சீட்டும் வேக்கன்சி இருக்குது. வேல்டெக் ஐடெக் இன்ஜினியரிங் காலேஜில் எகெயின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி டு எம்பிசி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. முகமது சதக் கல்லூரியில் இசிஇ பிரான்ச் ஓசியில் 3 சீட்டும், பிசியில் 10 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 8 சீட்டும் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அதே இசிஇ பிரான்ச் ஓசியில் 4 சீட்டும், பிசியில் 12 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 8 சீட்டும் ரவுண்டு 3க்கு ரெடியாக இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஓசியில் 4 சீட்டும், பிசியில் 12 சீட்டும், பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 9 சீட்டும் அவைலபிளாக இருக்குது. நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் பிசியில் 8 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும் மட்டும் வேக்கண்டாக இருக்குது. டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இசிஇ பிரான்ச் பிசியில் 11, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 9 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் பிசியில் 1 சீட்டும், எம்பிசியில் 8 சீட்டு மட்டும் வேக்கண்டாக இருக்குது. ஜிஆர்டி இன்ஸ்டியூட்டில் இசிஇ பிரான்ச் ஓசியில் 4 சீட், பிசியில் 12 சீட், பிசிஎம்மில் 2 சீட், எம்பிசியில் 10 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஆனந்த் இன்ஸ்டியூட்டில் இசிஇ பிரான்ச் ஓசியில் 11 சீட்டும், பிசியில் 12 சீட்டும், பிசிஎம்மில் 2 சீட்டும், எம்பிசியில் 10 சீட்டும் ரவுண்டு 3க்கு அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அனைத்து கல்லூரிகளும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின காலேஜஸ். 10 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கி எத்தனை வருஷம் இருந்தாலுமே அந்த கல்லூரிகளை மட்டும் இந்த 3rd ரவுண்டுக்கு ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 3ல் டாப் ரேங்க்ஸ் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு இங்கே ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த கல்லூரிகளில் ஒரு சீட் லாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே ரவுண்ட் 3ல் அதிக ரேங்க் வாங்கி கீழே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த அட்டானமஸ் காலேஜோடு சேர்த்து நான் அட்டானமஸ் காலேஜ் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரிஜினல் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து அந்த நான் அட்டானமஸ் காலேஜஸையும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுங்கள்.
அந்த பட்சத்தில் உங்களுக்கு ரவுண்டு 3 முடிவில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் எதிர்பார்த்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ் இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் இஎன்ஐ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 3 கவுன்சிலிங் ப்ராசஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.